படைச்சதே ஒரு ஜோடி என்று சொல்லும் பொழுது துவக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனும் மகளும் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எதனால் அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, அண்ணன் தங்கைக்குள்ள அப்படி பண்ணிட முடியுமா, அது எப்படி நியாயம், இப்படியான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. முதல் விஷயத்தை விளைக்கிறேன்னு, மனித குணம் பல்கி பெருகணும், அவ்வளோதான். அதுக்கு அல்ல 2 ஜோடி கூட படைச்சிருக்கலாம். 2 ஜோடியை படைச்சோம்னு சொன்னால் 2 இனமாயிரும். ஒரு இனமாக இருக்குன்னு நல்லா விரும்புகிறான். ஒரு இனமாக இருக்கு, அவன் வேற இனம் இவன் வேற என்னன்னு வந்துடக்கூடாது. அப்போ என் பாரம்பரியம் வேற உன் பாரம்பரியம் வேறன்னு சொல்கிற மாதிரி வரக்கூடாது. அல்லாஹ் படைக்கும் பொழுது நீங்கள் பல்கி பெருகிக்கிறங்க என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இன்னொரு மனிதன் இனம் இல்லை. மாமா மச்சான் போய் தேட முடியாது. அது வர்ற வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் இது ஒரு மேட்டராக எடுத்துக்கொள்ளல. ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு அனுப்போ. இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறான்னு கேட்டால், இஸ்லாத்துக்கு எதிராக சில விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுக்கு இருக்காங்கல்ல, அறிவுபூர்வமாக கேட்கணும்னு, அவங்க தான் இதெல்லாம் கேட்குறாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாய் தந்தையில தான் பிறந்தாங்க மனுஷன். நீங்கள் விஞ்ஞானத்தை எடுத்தாலும் சரி, இஸ்லாத்தை நீங்கள் விமர்சித்தாலும் சரி, கிறிஸ்துவத்தினையும் ஆதம் ஹவ்வா இருக்குல்ல அதை நீங்கள் விமர்சித்தாலும் சரி, இந்து மதத்தை எடுத்தாலும் சரி, எல்லாமே எப்படி வரும்னு கேட்டால் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைச்சு அவங்க அண்ணன் தங்கைக்கு மத்தியில் தான் ஜனத்தொகை பெருகியது.